இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆண்டவரே, தீயவர்களின் மனமாற்றத்தை விரும்பி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் பொழுது அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்ற உமது இரக்கத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்று வாசிக்கின்றோம். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மை என்னவென்றால், நாம் தீய வழிகளை விட்டுவிட்டு நல்வழிகளில் வாழ முயலும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விளக்குகிறது. மனமாற்றம் அடைந்து நல்வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் காணிக்கை செலுத்த செல்லும் பொழுது, ஜெபிக்க செல்லும் பொழுது எந்த மனநிலையோடு செல்ல வேண்டும் என்பதை விளக்குகிறது. நற்செய்தியிலே இவ்வாறு வாசிக்கின்றோம், நீங்கள் பழி செலுத்த செல்லும் பொழுது நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதர சகோதரியிடம் நல் உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனத்தாங்கள் இருந்தால் சரி செய்து கொண்டு காணிக்கையை ஜபத்தை செலுத்த வாருங்கள் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு விளக்குகிறது. எனவே நல் உறவோடு வாழ்வோம், மன்னித்து வாழ்வோம். கடவுள் நம்மை மன்னிக்கின்றார். நாமும் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து நல்லுறவோடு வாழ்ந்து ஆண்டவரின் அருளை பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித போலிகார்ப் கூறுகின்றார், கிறிஸ்துவிற்காக 86 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்ததில்லை.